அப்படியானால் நாம் துறவை வணங்குகிறோமா? நாம் துறவை வணங்குவது உண்மை என்றால் நம் பிள்ளை துறவியானால் சந்தோஷப்பட வேண்டும் அல்லவா? நாம் துறவை வணங்குவதில்லை, துறவில் இருக்கிற மனிதரை வணங்குகிறோம், ஆனால் துறவை வணங்குவதில்லையே. எத்தனை பெரிய இழப்பு அது. துறவை நோக்கி நம்முடைய பிள்ளை போகுது அப்படின்னு சொன்னா, ஏன்டா அப்படி புத்தி கட்டு போற? அம்மா கேட்கறா, ஏன்டா அப்படி புத்தி கட்டு போற, எதுக்குடா அப்படி போற, தேவையா? சங்கரருடைய அம்மா துறவுக்கு விட்டாளா? ரமணருடைய அம்மா துறவுக்கு விட்டாளா? துறவியா போறதுக்கு அனுமதிச்சாளா? அனுமதிக்கலையே. அப்போ உண்மையில் நாம் துறவை வணங்குவது உண்மை என்றால், துறவை வணங்குவது சத்தியம் என்றால், துறவுக்கு போறதுக்கு அனுமதிக்கணுமா இல்லையா? நம்ம அனுமதிக்கலையே. ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் இருக்கோம், நம்ம பல பிடிமானத்தில் இருக்கிறோம். இன்னும் சரியா சொன்னா, நாம் ஞானிகளுடைய படங்களை பெரிதாக நினைக்கிறோம், ஞானிகளுடைய படங்களை பூஜிக்கிறோம், ஞானிகளுடைய பாடங்களை மறக்கிறோம். ஞானிகளுடைய படங்களை பூஜிக்கிறோம், ஞானிகளுடைய பாடங்களை மறக்கிறோம். சரியா? அது யுவாங்சு அப்படிங்கிற ஒரு சீன அறிஞர், யுவாங்சு, அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான். என்ன வார்த்தை சொல்கிறான் பாருங்க. காட்டில் இருட்டில் பாதையை தொலைத்து விட்டவர்கள், காட்டில் இருட்டில் பாதையை தொலைத்து விட்டவர்கள் மின்னல் அடிக்கிற போது பாதையை பிடித்து கொள்ள வேண்டும். காட்டில் இருட்டில் பாதையை தொலைத்து விட்டவர்கள் மின்னல் அடிக்கிற போது பாதையை பிடித்து கொள்ள வேண்டும். ஆனால் முட்டாள்கள் மின்னலை பார்த்து கண்களை இழந்து நிரந்தரமாகவே பாதைகளை இழந்து விடுகிறார்கள். அது மாதிரி நம்ம என்ன பண்றோம்? ஞானிகளுடைய படங்களை பூஜிக்கிறோம், ஞானிகளுடைய பூஜைகளை நடத்துகிறோம், ஆனால் ஞானிகள் காட்டிய பாதையில் பயணப்பட நாம் தயாராகவே இல்லை. இது என்ன வகையான ஒரு பூஜை? ஞானி துறவை நோக்கி போக சொல்றார், அதை நோக்கி போறதுக்கு நமக்கு மனசு வருதா? கொஞ்சமாவது ஒன்றும் இல்லை. ஒரு 60 வயதானவங்க கண்டிப்பாக இங்கே இருப்பீங்க, கொஞ்சம் 58 60. நாம் நம்ம வீட்டுக்கு வேஸ்ட்டுன்னு தெரியறதுக்கே 50 வருஷம் ஆகும். நாம் நம்ம வீட்டுக்கு வேஸ்ட் எப்படி? ஒரு 6வது விரல் மாதிரி, 5 விரலுக்கு அப்புறம் ஒரு 6வது ஒரு விரல் முளைச்சா இருந்து என்ன இல்லாமல் போயிருந்தேன். அது மாதிரி நம்ம அந்த வீட்டில் உட்காந்துருப்போம். எல்லாம் நம்மளை தாண்டி தான் போவாங்க, தாண்டி தான் வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. பட் நம்ம உயிரோடு இருக்குமான்னு கேட்க மாட்டாங்க. இப்போ இவ்வளோ வாய்ப்பு வச்சுன்னு தெரியுது இல்லையா? இவங்கெல்லாம் நம்மளை பேருக்கு வச்சுருக்காங்களே ஒழிய நம்மளை ஒன்றும் பெருசாக இவங்க நம்மளை மதிக்கலை அப்படின்னு தெரிஞ்சால் கூட விட்டுட்டு வரத்துக்கு மனசு வருதா? கோச்சிக்காதீங்க. முதியோர் இல்லம் இந்த நாட்டுடைய கலாச்சார சீரழிவுன்னு பல பேர் சொல்கிறாங்க. எனக்கு அது நம்பிக்கை இல்லைங்க. நம்மள பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு ஒன்று இருந்தது இல்லையா? வானப்பிரஸ்தம்ங்கிறது இப்போ எங்கே இருக்குது? பிரம்மச்சரியம் இருக்குது, அதுவே இருக்க மாட்டேங்குது. கிரகஸ்தம் இருக்குது, பிரம்மச்சரியம் இருக்குது, கிரகஸ்தம் இருக்குது. வானப்பிரஸ்தம் எங்கே இருக்குது? வானப்பிரஸ்தம்னா வனத்துக்கு போகணும். அங்கே துறவியருடைய ஆசிரமத்தில் வெளியில் தங்கியிருந்து அவங்கக்கிட்ட பாடங்கள்லாம் கேட்கணும். அப்படியே காட்டினதுக்கு அப்புறம் சன்னியாசம் வாங்கிக்கிட்டு அப்படியே செத்து போகணும். இப்போ நம்ம பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணுறோம், கிரகஸ்தத்தை ஃபாலோ பண்ணுறோம். வானப்பிரஸ்தம்னு யாராவது வீட்டை விட்டு வெளியே போயிருக்க தயாராக இருக்குமா? இப்போ என்னுடைய சொல் தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க. எல்லா முதியோர் இல்லங்களும் வானப்பிரஸ்தம் என்ற பக்குவ நிலையுடைய ஆசிரமங்களாக மாறுவது தான் சரியான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியுமே ஒழிய அவை முதியோர் இல்லங்களாக இருக்கக்கூடாது. அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு புரியணும். ஏன்? முதியோர் இல்லத்தில் ஞானத்தை தேடுவதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கணும். நான் ஒரு முதியோர் இல்லத்தில் உரையாற்றினேன், ஒரு முதியோர் இல்லத்தில் பேசினேன். அப்போ சொன்னேன், பிள்ளைகள் உங்களை துரத்தி விட்டார்கள் என்று வருத்தப்படாதீர்கள். பிள்ளைகள் உங்களை துரத்தி விட்டார்கள் என்று வருத்தப்படாதீர்கள். பிள்ளைகளை துறந்து விட்டோம் என்று ஞானமடைந்து மகிழ்ச்சி அடைகிறது. என்னைக்கு பிள்ளைகளை துறக்கிறது? நம்ம துறக்க வேண்டாமா? ஒரு காலத்தில் பிள்ளைகள் துரத்தி விட்டார்கள்னு புலம்புறாங்க. சார் முதியோர் இல்லத்தில் போனால் என் பையன் அமெரிக்காவுக்கு போயிட்டா என்ன இங்கே அனுப்பிச்சுட்டான், என் பையன் அங்கே போயிட்டா என்ன பிருந்தாவனுக்கு கோயம்புத்தூருக்கு போனால் அனுப்பிச்சுட்டான், இங்கே நான் வடவெளியில் போய் உட்கார்ந்து அனுப்பிச்சுட்டான்னு. தப்பு. நாம் நம்முடைய பிள்ளைகள் துரத்தியதால் போகவில்லை, நம்முடைய பிள்ளைகளை துறந்து விட்டு போவதற்கு தயாராக இருக்கணும். அப்போ துறவுக்கு தயாராக இல்லைன்னா நம்ம என்ன ஞானிகளுடைய பாதைக்கு போகிறோம் இல்லையா? அப்போ உங்கள் பிள்ளைங்களில் யாராவது அமெரிக்காவுக்கு போய் உங்களை தனியாக விட்டா நீங்கள் அதிர்ஷ்டசாலி. ஏன்? ஞானி ஆகிறதுக்கான டோர்ஸ் ஆர் ஓப்பன். அவன் வீட்டிலே இருந்தான்னா நம்ம கடைசி வரைக்கும் அஞ்ஞானியாகவே செத்து போவோம். இப்போ அவன் இங்கே இல்லை ஞானி ஆகிறதுக்கு பிரைட் சான்சஸ் ஆர் தேர். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் அப்படிலாம் ஆக மாட்டேன், மறுபடியும் ஐ வில் என்டர் இன்டு தி டார்க் அப்படின்னா வாட் கேன் ஐ டூ?
இல்லையா? பிரைட் சான்சஸ் ஞானி ஆகிறதுக்கான வழி இருக்குது. என்ன, இந்த ஆசிரமத்திலே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இங்கே இருக்க வேண்டியது, ஆனால் எல்லா வேலையும் பார்த்துட்டு இங்கேயே சாலியாக அப்படி இருக்கிறவங்கள பார்க்குறேன். அவங்களாம் உண்மையிலே அதிர்ஷ்டசாலி. இங்கே அப்படி பணிபுரிகிற பெரியவங்களெல்லாம் பார்க்குறேன், அவங்க உண்மையிலே அதிர்ஷ்டசாலிகள். அப்படி இருக்கணும். இந்த மாதிரியான ஞான சூழலில் நம்மளை கொண்டு போய் வச்சுருந்துருக்கணும். இன்னும் ஒரு படி மேலே போவோம். இப்போ நான் ஞானிகளுடைய பாடங்களை பின்பற்றுவது அப்படின்னு நான் சொன்னேன். இன்னொரு கோணத்தில் வந்து யோசிப்போம். நம்ம ஞானம் அடைவதில் அப்படிங்கிறது என்ன நினைக்கிறோம்? 2 உபனிஷத் புஸ்தகம் படிக்கிறது, 2 கேசட் கேட்குறது, பரமார்த்தானந்தா சொற்பொழிவு ஃபுல்லாக எல்லா சீடியும் வாங்கி கொண்டாந்து எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேட்குறது, எல்லாம் கேட்டுட்டு ஒன்று நான் இப்போ ஞானி ஆகிட்டேன்னா ஐ எம் வெரி சாரி. இந்த மாதிரி ஒரு 4-5 காதில் விழுந்து விட்டதாலேயே நம்ம ஞானி ஆகிட முடியுமா? அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ், அது எவ்வளோ பெரிய ஜேர்னி. அது ஒரு 4-5 விஷயத்தை காதில் போட்டதுனாலேயே நம்ம அப்படியே டக்குன்னு ஞானி ஆகிட முடியுமா? ரியலைசேஷன் ஏற்பட வேண்டிய அந்த ரியலைசேஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டு தான் பார்க்கணுமா இல்லையா? ஒரு ஜப்பானிய ஞானி குடோ அப்படின்னு பேர். அவரை பார்க்குறதுக்கு ஒரு 90 வயசு கிழவர் ஒருத்தர் வந்தார். 90 வயசு ஒரு பெரியவர். அவர் பார்க்க வர்றார். அவர் குடோட்ட ஒரு கேள்வி கேட்குறார். புத்த மதத்தில் ஒரு டவுட் கேட்குறார். நம்முடைய மறை நூல்கள் ஞான நூல்கள்லாம் நான் படித்தேன், எனக்கு ஒரு டவுட்டுன்னார். என்ன டவுட்? கல்லும் மரமும் கூட ஞானமடைய முடியும்னு சொல்லி நம்முடைய வேத நூல்களில் சொல்லியிருக்கு ஒரு செய்தி. கல்லும் மரமும் கூட ஞானமடைய முடியும்னு சொல்லியிருக்கு. நானும் ஒரு 50 வருஷமாக யோசிச்சு பார்க்குறேன். மனுஷன் ஞானம் அடைய முடியும், ஆனால் அந்த கல் மரமெல்லாம் ஞானம் அடைய முடியுமான்னு எனக்கு தெரியல, நீங்கள் எனக்கு விளக்கம் சொல்லுங்க. அதுக்கு கூட திருப்பி ஒரே ஒரு கேள்வி கேட்டார். கல் மரமெல்லாம் ஞானம் அடையுதா இல்லையாங்கிறத அப்புறமா யோசிப்போம், ஒரு நாளாவது நீ ஞானம் அடைய முடியுமான்னு யோசிச்சிருக்கியான்னு கேட்டார். இதில் படித்ததில் வேண்டாத விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இவ்வளோ கொடையிறியே, நீ படித்த புஸ்தகத்திலேயே எது ஒத்து வரலையோ அந்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு உன் 50 வருஷ வாழ்க்கையை குறைஞ்சிருக்கிறியே, நீ மனுஷன் தானே, நீ ஞானம் அடைய முடியுமாங்கிறத பற்றி ஒரு வினாடியாவது யோசிச்சியான்னார். அதான் ரியலைசேஷன். இப்போ நாமளும் அது மாதிரி என்ன பண்ணுறோம்? 100 விஷயம் அனாவசியமான விஷயத்தை யோசிக்கிறோம். எந்த ஒரு ராமகிருஷ்ண உபதேசமாக இருக்கலாம், உபனிஷத் பற்றிய பேச்சாக இருக்கலாம், எத்தனையோ விஷயத்தை கேட்குறோம். ஏதாவது ஒன்று நம்ம லைஃப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு பார்த்தா சாரி ரொம்ப கஷ்டம். இப்படி சொல்வது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும், ஆனால் நம்ம யோசிக்க வேண்டிய பகுதி நிறைய இருக்குது. 100கணக்கான விஷயம் படிக்கிறோம், கேட்குறோம், திங்க் பண்ணுறோம். ஆனால் இது நம்பலை சார். ஒரு தடவை நான் மகாபாரதம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எங்கள் ஆசிரிய சமாஜத்தில் தான் ஆழ்வார்பேட்டில் மகாபாரதம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மகாபாரதம் சொல்லும்போது டெய்லி கேட்டுக்கிட்டே இருந்தார். ஒருத்தர் ஒரு ஓரமாக நிற்பார். நான் 10 நாள் பேசி முடிச்சுட்டு நான் புறப்படுற அன்றைக்கி ஓரமாக நின்றவர் என் கிட்டக்கு வந்தார். நான் 10 நாளும் கவனித்தேன் சார், ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்லவே இல்லை சார் அப்படின்னார். யோசிச்சு பார்த்தேன், மகாபாரதத்தில் முக்கியமான விஷயம்னா பகவத்கீதை, அது சொல்லிட்டோம். ஒரு நாள் தான் சொல்ல முடியும், ஒரு நாள் சொல்லிட்டோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவே இல்லையேங்கிறாருன்னு இப்படி யோசிச்சுட்டு என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை, இந்த துரியோதன அண்ணன் தம்பியில் துரியோதனன்ற ஒரு பேர் சொன்னீங்களே ஒழிய பாக்கி துச்சாசனன்னு ஒரு பேர் சொன்னீங்க, பாக்கி 98 பேர் சொல்லவே இல்லை. அது எனக்கு தெரியணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இது ரொம்ப அவசியமாக இருக்குது. துரியோதன குடும்பத்தில் அவன் என்ன பேர் வச்சா போயிருந்த? அவர் மகாபாரதம் அவ்வளோ சின்சியராக கேட்குறாரா? நான் அப்படி கிண்டல் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. சில பேர் சொற்பொழிவுக்கு வந்தாலேயே அவசியமே இல்லாத விஷயத்தை கொடையறதுக்காகவே வந்து உட்காந்து அதை கொடைஞ்சு யோசிச்சுட்டு இருப்பாங்களே ஒழிய அதுலேருந்து வாழ்க்கைக்கு கொண்டு போக வேண்டிய விஷயத்தை மறந்து கொண்டு போக மாட்டாங்க. இப்போ துரியோதனம் புள்ள தம்பி பேர் தெரிஞ்சு இவர் யாருக்கு வைக்க போகிறார் அந்த பேரை? இல்லை, இவர் பேரை இனிமேல் கெசட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து மாற்றிக்க போகிறாரா? இவர் தெரிஞ்சு என்ன தெரியாட்டி என்ன? நீங்கள் ஞானமான விஷயங்களில் கூட பாருங்கள், நம்ம அஞ்ஞானமான பகுதியைத்தான் தேடி எடுத்து நமக்கு உரியதாக சேகரித்து வைக்க தயாராக இருக்கிறோமே ஒழிய அதில் ஞானமான பகுதியை விட்டுடுறோமே. எனவே அறிவார்ந்த புத்தகங்களை படிப்பதால் மட்டும் ஒருவன் ஞானியாக முடியாது. எங்கே இது வெளிப்பட்டது? விவேகானந்தருக்கு இங்கிலீஷ் எஜுகேஷன். அது மட்டும் இல்லை, அவர் வந்து நாலேஜில் ரொம்ப விருப்பம் உடையவர். அவர் வந்து எல்லாமே சயின்டிஃபிக்காக இருக்கணும், அறிவுபூர்வமான ஆன்சர் கிடைக்கணும்னு தேடிட்டு வந்தவர் எல்லா விஷயத்துக்குமே. ஆனால் ஒரு கணத்தில் அவருடைய அறிவை முற்றிலுமாக தடுமாற வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் குருதேவர். எப்படி? இந்த அறிவெல்லாம் ஒன்றும் பயன்படாதுப்பா, நீ சேகரித்து வச்சிருக்கிற இந்த ஏட்டறிவு புத்தக அறிவு இதெல்லாம் ஒன்றுமே பயன்படாது. நோயிங் அதுலேருந்து புறப்பட்டது நாலேஜ். ஆனால் நாலேஜ் உனக்கு பயன்படாது, ஆனால் விஸ்டம் உனக்கு பயன்படும். நாலேஜுங்கிறது வெளியிலேருந்து வர்றது, விஸ்டம்ங்கிறது உள்ளேருந்து புறப்படுறது.
நீ வெளியிலேருந்து வர்றதை நம்பி வந்திருக்கிற, ஆனால் உன் உள்ளேந்து வெளியில் வர்றதை பற்றி கவலைப்பட்டியா? இந்த டேர்னிங் பாயிண்ட் அவருக்கு எப்படி ஏற்பட்டது? ஒரு பள்ளிக்கூடம் போய் மிதிக்காத, ஒரு எந்த விதமான பட்டமும் பெறாத, எந்த விதமான ஆங்கில கல்வியும் பயிலாத ஒரு கிராமத்து மனிதரை போலவே வாழ்ந்தவர் பகவான் ராமகிருஷ்ணன். ஆனால் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான மேட்டர் நீங்கள் சொன்னாலும் அவ்வளவு எளிமையாக அதை விளக்கிடுவார். எவ்வளவு சிக்கலான விஷயத்தை சொன்னாலும் அதை அவ்வளவு சாதாரணமாக அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார், அதுக்கு ஒரு ஓமை சொல்லுவார், யாரும் நினச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுவார். இது எப்படி முடிஞ்சுது? நான் ஒரு முறை பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸில் பேசினேன். அப்போ ஒரு கருத்து சொன்னேன், எம்பிஏ படிச்சுட்டு இன்னும் எத்தனையோ விதமான டிகிரி அட்மினிஸ்ட்ரேஷனில் வாங்கிட்டு பல பேர் யோசிக்காத விஷயம் கேஷுவலாக ராமகிருஷ்ணருக்கு வரும். எப்படி வரும்? லட்டு தயார் பண்ணி வச்சுருக்குறாங்க, வேலூர் மடத்தில் லட்டு தயார் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லட்டெல்லாம் பாதுகாக்கணும். லட்டெல்லாம் எப்படி பாதுகாக்கிறது? டின்னா போட்டு பாதுகாக்க முடியுமா? அப்படியே பெருசாக குவிச்சு வச்சுருக்குறாங்க. எறும்பு வருது. இப்போ எறும்பு வருது, இந்த லட்டு எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசனை சொல்லுவாங்க. குருதேவர் ஒரே ஒரு யோசனை சொன்னார். சர்க்கரை இருக்குல்ல, ஆமாம், சர்க்கரையை எடுத்துக்க, அந்த லட்டுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பெருசாக சர்க்கரையில் ஒரு பெரிய ரவுண்டு போடும். இவன் கேட்குறான், என்னங்க லட்டே இனிப்பு, அதை திங்கிறதுக்கு தான் எறும்பு வருது, நீங்கள் வேறு சர்க்கரையை போட சொல்கிறீங்களே. லட்டு சென்டரில் இருக்கட்டும்பா, நீ அதை தள்ளி கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பெரிய வட்டம் அந்த சர்க்கரையில் போடுன்னு பார்த்தா எறும்பெல்லாம் வந்து அந்த சர்க்கரையை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்க ஒழிய ஒரு எறும்பு கூட லட்டுக்கிட்டே வரல. இது நீங்கள் எம்பிஏ முடிச்சா அந்த நாலேஜ் வருமோ? என்னென்ன மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ்னா இது அது உள்ளேருந்து வர்ற ஞானம் இல்லையா? ஆனால் அதை ஒரு பெரிய ஓமை நமக்கும் புரிய வச்சார். என்ன? பகவான் லட்டு மாதிரி இருக்கிறார், நாம் உலகியல் ஜீனியை தான் தின்னுக்கிட்டு இருக்கிறோமே ஒழிய லட்டை அப்படியே தொடாமல் விட்டுட்டோங்கிற விஷயத்தையும் நமக்கு குருதேவர் புரிய வச்சுட்டார். லட்டு அப்படியே பூர்ணம் இல்லையா? லட்டு அது அப்படியே லட்டுவாக இருக்குது, பூர்ணமாக இருக்குது. ஆனால் முழுசாக இருக்கிறது அப்படியே முழுசாக விட்டோம், நாம் ஏன் அதை போய் கடிப்பானே அப்படின்னு கடவுளை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு தென்றல், செல்லமே செல்லம், அது இதெல்லாம் எறும்பு தூவி வச்சுருக்கிறான். அப்படியே வரிசையாக சுற்றி ஒரு எறும்பாக தூவி வச்சுருக்கான். நாதஸ்வரம் இல்லைன்னா பல பேர் செத்தே போயிடுறான். எல்லாம் அதுலேயே அப்படியே எல்லாம் ஜீனியை தின்னுக்கிட்டு இருக்கானே ஒழிய உள்ள அப்படியே லட்டு, அது அப்படியே லட்டுவாகவே அப்படியே இருக்கு. இது நியாயமா?